Hi friends, இது Saturday night kitchen vlog தான். இட்லி ஊற்றி வச்சுட்டேன். ரொம்ப சிம்பிளாக தோசை ஊற்றணுன்னா கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆகும். டின்னர் ஸ்டார்ட் பண்ணதே லேட்டு. ஸோ குயிக்காக முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இட்லி ஊற்றி வச்சுட்டேன். ஆனால் சட்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காரசாரமாக சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ஆசமாக வந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி ஷேர் பண்ணுறேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 4-5 வரமிளகாய், 2 பல் பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடியே 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்துட்டு தோல் உரிச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போது அதே எண்ணெயில் வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு வாசனைக்காக புதினா சேர்த்துட்டு அதையும் நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு மிக்சிங்கில் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சோண்டு சால்ட் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. சால்ட் இப்பயே சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம வெங்காயம் தக்காளியும் சேர்க்காம நல்லா பொடி மாதிரி வரும். நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி புதினா கலவையும் சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்தோம் அப்படின்னா நல்லா காரசாரமான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு சட்னி தயார். இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்த பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சட்னியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லியை வந்துட்டு தொட்டு சாப்பிடாம இட்லி மூழ்கிற அளவுக்கு நல்லா ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா நாக்கில் சிறுன்னு ஏறும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலையும் புதினாவும் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.